आपके सामने कुछ बातों को याद दिलाने के लिए रखने के लिए चाहता हूं. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக சில காரியங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். आप में से कुछ लोग जानते हैं कुछ साल के पहले हमने एक कन्वेंशन को चलाया जिसका मुद्दा फॉरगेट नॉट, भूलो मत. நீங்கள் அறிந்திருக்கிறபடி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ஒரு கன்வென்ஷனை நடத்தி வந்தோம். அந்த கன்வென்ஷனுடைய தலைப்பு இப்படியாக இருந்தது, ஃபர்கெட் நாட், மறந்து போகாதே. कई बातों को भूलना नहीं करके हम लोगों ने उन दिनों में गीतों को गाया और वचन को सुना. அந்த நாட்களிலே நாம் பாடல்கள் மூலமாக வசனங்கள் மூலமாக இப்படியாக அறிவித்தோம், கேள்விப்பட்டோம். अनेक காரியங்களை நீ மறந்து போக கூடாது என்று. किन किन बातों को याद रखना है करके हमने उन दिनों में ज्यादा गहराई में मनन किया था. எந்த எந்த காரியங்களை நாம் ஞாபகத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து ஆழமாக நாம் அந்த நாட்களிலே தியானித்தோம். उसमें से कुछ लोग नहीं थे. அந்த நாட்களிலே சிலர் இங்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தீர்கள். लेकिन उन बातों के साथ मैं और कुछ बातों को व्यवस्था विवरण की पुस्तक में से आपको याद दिलाने के लिए चाहते हैं. நான் அந்த காரியங்களோடு கூட இன்னும் சில காரியங்களை உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். व्यवस्था विवरण के किताब का नाम ही से पता लगा, ड्यूट्रॉनमी. इसका मतलब दूसरे बार याद दिलाते हैं करके उसका किताब का नाम है पढ़ा है. இந்த உபாகமம் அல்லது டியூட்ரானமி என்ற அந்த தலைப்பை அல்லது புத்தகத்தின் பெயரையே நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்தக்கூடியதே அர்த்தம். इजरायली लोग मिस्र देश में से कानान को ओर यात्रा करने समय जिन बातों को सुने थे, जो बातें हुई थी, उन बातों को परमेश्वर मूसा के द्वारा फिर याद दिलाता था. इसलिए व्यवस्था विवरण का किताब हमारे बाइबल में पाई जाती है. இஸ்ரவேல் ஜனமானது எகிப்து தேசத்தை விட்டு கானானுக்கு போகிற அந்த பிரயாணங்களிலே நடந்த காரியங்கள், என்னென்ன சம்பவங்கள், அவைகளை திரும்ப மோசையின் மூலமாக ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டிய காரியங்களை தான் அந்த டியூட்ரானமி என்ற காரியத்தை வாசிக்கிறோம். इसलिए बार-बार आप इस शब्द को आप उस किताब में देख सकते हैं, भूलना नहीं, याद रखो. इस शब्द को, इन शब्दों को आप उस किताब में देखते हैं. ஆகினாலே இந்த உபாகம புத்தகத்துக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கவனிக்க முடியும் அல்லது பார்க்க முடியும். மறந்து போக வேண்டாம், மறந்து போகாதீர்கள் என்று சொல்லி நினைவில் வைத்துக்கொள். रिमेंबर एंड फॉरगेट नॉट, ये दोनों शब्द को बार बार वहां पर परमेश्वर खुद इस्तेमाल करते हुए आप देख सकते हैं. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்க வேண்டாம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப தேவன் ஞாபகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். इन शब्दों के आधार पर मैं कुछ बातों को आपके सामने पेश करने के लिए चाहता हूं जो आपके आत्मिक जीवन के लिए लाभदायक रहे. இந்த காரியங்களோடு கூட இணைந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக. मनुष्य नहीं चाहता है कि उसको कोई भूल जाए. மனிதன் விரும்பவே மாட்டான் யாரும் என்னை மறந்து விட வேண்டும் என்று சொல்லி. मैं नहीं चाहता हूं, आप नहीं चाहते हैं आपको कोई भूल जाए. யாராவது உங்களை மறந்து விட வேண்டும், நான் என்னை குறித்து என்னை யாரும் மறந்து விட வேண்டும் என்று நான் நினைப்பது கிடையாது. मेरी समस्या एक है जिसको मैं आपके सामने बांटूंगा. என்னுடைய பிரச்சனை எதுவோ அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுவேன். कभी-कभी मीटिंग में मैं जाता हूं, நான் எப்பொழுதெல்லாம் கூட்டங்களுக்கு போகிறேனோ कोई आके हंसते हुए बहुत प्रेम के साथ मेरा हाथ मिलाएंगे. யாராவது வந்து புன் சிரிப்போடு கூட என்னுடைய கரத்தை பிடித்து குலுக்குவார்கள். मैं भी मुस्कुराते हुए मैं उनको परमेश्वर के नाम से उनको प्रेज द लॉर्ड कहूंगा. நானும் புன் சிரிப்போடு கூட அல்லது சிரித்தவராக தேவ நாமத்திலே பிரைஸ் தி லார்ட் என்று அவர்களை பார்த்து சொல்லுவேன். लेकिन उसमें कुछ लोग ये पूछेंगे, आप बताइए 15 साल के पहले आपसे मुलाकात हुई थी, अभी मेरा नाम बताइए. அவங்கள சிலர் இப்படி கேட்பாங்க, சொல்லுங்க நீங்க இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னாக நாம் சந்தித்தோம் அல்லவா, என்னுடைய பெயர் என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம்னு கேட்பாங்க. 15 साल के पहले मैंने कितने लोगों से मुलाकात किया. 15 ஆண்டுகளாக அல்லது முன்பதாக எத்தனை பேரை நான் சந்தித்திருப்பேன். भले उनके चेहरा को मैं याद कर सकता हूं, ஒருவேளை அவருடைய முகம் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கலாம், लेकिन नाम लेके याद नहीं करूंगा. ஆனால் பெயரோடு கூட ஞாபகம் எனக்கு இருக்காது. अगर मैं कहूंगा मुझे याद नहीं है
तुरंत कहेंगे आप मेरे घर में आके चाय नहीं पिए थे, आपका याद नहीं है? बाप रे बाप। நான் சொல்லுவேன் இல்ல இல்ல உங்க பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது என்று சொல்லி உடனே சொல்லுவாங்க என்ன நீங்க எங்க வீட்டுக்கு வந்து டீ குடிக்கவில்லையா சாப்பிடவில்லையா என்று சொல்லுவாங்க. और इससे कभी कभी लोग डांटते भी हैं. சிலர் என்னை பார்த்து திட்டியமிடுவார்கள். परसों दिन एक बहन फोन की थी. நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு சகோதரி போன் பண்ணினாள். मैंने कहा आप कौन हैं? கேட்டா நான் கேட்டேன் நீங்க யாரு? उन्होंने कहा 23 साल के पहले आप मेरे घर में आए थे. சொன்னார்கள் 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. आप मुझे याद कीजिए. என்ன நினைவுல கொண்டு வாருங்க பாப்போம். सोचा बहन 23 साल के पहले आप मेरे घर में खाना मैं अपना हाथ से खिलाई हूं. அவங்க சொன்னாங்க என்ன நான் என்னுடைய கையினால எங்க வீட்டுல உங்களுக்கு 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாப்பாடு கொடுத்திருக்கிறேன். मैंने केसरी बना के खिलाया. நான் கேசரி செய்து உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன். मैं मन में सोचा उसके बाद 23,000 बार केसरी खा लिया हूं. நான் மனதில் நினைத்தேன் அதற்கு பின்பு 23,000 தடவை கேசரி சாப்பிட்டு தீத்தாச்சு. किसके केसरी से मुझे पता याद नहीं है. எந்த கேசரி யார் வீடு எந்த ஆளு எனக்கு என்ன தெரிய போகுது. लोगों से अगर कहूंगा सॉरी सिस्टर मैं भूल गया हूं तो तुरंत वे बहुत नाराज होते हैं. நான் சொல்லுவேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரியே நான் மறந்து போய்விட்டேன். உடனே அவர்கள் ரொம்ப அங்கே சோர்வுற்று விடுவார்கள். अब प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपके साथ भी इस प्रकार की बातें हुई होंगी. உங்கள் இடத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். कुछ लोग हम भूल नहीं पाते हैं. சிலரை உண்மையிலேயே நாம் மறக்க முடியாது. कुछ बातों को हम भूल नहीं पाते हैं. சில விஷயங்களையும் மறக்க முடியாது. लेकिन परमेश्वर ने हमें वैसा बनाया कुछ बातों को भूलने के लिए, कुछ बातों को याद रखने के लिए. ஆனால் தேவனும் நம்மை அப்படியாக உண்டாக்கி இருக்கிறார். சில காரியத்தை மனதில் வைக்க, சில காரியத்தை மறக்க. लेकिन हमारी तकलीफ है ये जिन बातों को याद रखना उसको भूल जाते हैं, जिन बातों को याद नहीं रखना उसको रखे रखते हैं. ஆனா நமக்குள்ள உள்ள பிரச்சனை கஷ்டம் என்ன தெரியுமா? எவைகளை மறக்க கூடாதோ அவைகளை எல்லாம் நாம் மறந்து போவோம். எவைகளை எல்லாம் மறக்கணுமோ அவைகளை எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டே இருப்போம். इसलिए बार-बार परमेश्वर को याद करो करके कहना पड़ा है. ஆகையினாலே தேவனுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருந்தது நினைவு கூறுங்கள். इसमें से कुछ बातों को मैं आपके सामने आज रखूंगा. அதிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். विशेष तौर से एक बात के ऊपर प्रभु बहुत ज्यादा जोर देके बार-बार उस बात को याद दिलाता है इस्राएलियों के साथ. விசேஷமாக ஒரு காரியத்தை வைத்து இஸ்ரவேலரோடு கூட தேவன் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறார். वहां पर देखिएगा, அதை பாருங்கள். वहां पर 5 अध्याय का 15वां पद को पढ़िएगा. 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். व्यवस्था विवरण 5 अध्याय का 15वां पद को देखिएगा. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். वहां पर यह लिखा है, அங்கே இப்படி எழுதி இருக்கிறது, इस बात को स्मरण रखना कि मिस्र देश में तू आप दास था और वहां से तेरा परमेश्वर यहोवा तुझे बलवंत हाथ और बढ़ाई हुई भुजा के द्वारा निकाल लाया. इस कारण तेरा परमेश्वर यहोवा तुझे विश्राम दिन मानते की आज्ञा देता है. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். इस कारण इसको याद करने कराते रहने के लिए मैंने एक दिन को भी ठहराया करके प्रभु कहता है. இந்த காரியத்தை திரும்ப திரும்ப நீ நினைப்பதற்காக நான் ஒரு நாளையும் குறித்து வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैं यहाँ इस वचन पर थोड़ा सा आपका ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूँ. நான் இந்த வசனத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் ஈர்க்க விரும்புகிறேன். इसका मतलब हफ्ता हफ्ता पर तुम याद करना. அர்த்தம் என்ன? வாரந்தோறும் வாரந்தோறும் நீ நினைவில் கொள்ள வேண்டும். भाई बहन इस बात के ऊपर थोड़ा मन लगाइए. சகோதர சகோதரிகளே இந்த காரியத்தை கொஞ்சம் மனதில் வைத்து பாருங்கள். परमेश्वर का विचार क्या है? தேவனுடைய சிந்தை என்ன? क्यों उसने सबत के दिन को ठहराया? ஏன் தேவன் ஓய்வு நாளை குறித்து வைத்திருக்கிறார்? वो जो है यहूदियों के लिए 7वां दिन अर्थात शनिचर. யூதர்களுக்காக அது 7வது நாள் என்று சொல்லலாம். அது சனிக்கிழமை.
हम जानते हैं अंग्रेजी में जो कैलेंडर को कहते हैं संडे, मंडे से शुरू करते हैं। संडे पहला दिन है, सैटरडे आखिरी दिन, सातवां दिन है। அந்த ஆங்கில காலண்டர் படி நாம் சொல்லுவேன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சண்டே மண்டே என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறது, 7வது நாளை குறிக்கும் பொழுது அது சனிக்கிழமையாக வருகிறது. उसी शब्द से पता चलता है सूरज का दिन, फिर मून का दिन, चंद्रमा का दिन, उसी प्रकार हम देखते हैं। இதை சொல்லும் பொழுது முதலாவது சண்டே அது சூரியனுடைய நாள், திரும்ப மூனுடைய நாள் என்று சொல்லி அதை நாம் குறித்துக் கொண்டு வருகிறோம். इसलिए हम जानते हैं संडे दिन जो है पहला दिन है। ஆகையாலே நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சண்டே வாரத்தின் முதல் நாள். सातवां दिन जो है शनिचर है। 7வது நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது. यहूदियों के लिए मूसा के द्वारा शनिचर को आराम करने के लिए दिया गया है। யூதர்களுக்கு மோசேயின் மூலமாக அந்த சனிக்கிழமையை ஓய்வு நாளாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन मसीह तौर से हम पहले दिन जो अर्थात संडे के दिन आराम करते हैं। ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்பொழுது இருக்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த முதலாவது நாளை, வாரத்தின் முதலாவது நாளை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாய் ஆசரிக்கிறோம். इसका मतलब आराम करने का मतलब परमेश्वर का दिन समझते हैं। அந்த ஓய்வு நாள் என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அது தேவனுடைய குறிக்கப்பட்ட நாள் என்று புரிகிறோம். उसके पीछे दो बातें पाई जाती है। அதற்கு பின்னால ரெண்டு காரியங்கள் காணப்படுகின்றன. एक है प्रभु यीशु मसीह जी उठा, इसलिए हम सेलिब्रेट करने के लिए हम इकट्ठे होते हैं। ஒன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் அன்று என்று சொல்லி அதை நாம் கொண்டாடுவதற்காக செலிப்ரேட் பண்ணுகிறோம். मेरा यीशु जिंदा है, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், इसलिए हम जीवित हैं। ஆகையாலே நாங்களும் உயிரோடு இருக்கிறோம். हम एक जिंदा परमेश्वर की आराधना करने के लिए चले आते हैं। ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வருகிறோம். इसलिए हफ्ता के पहले दिन में हम आराधना करने के लिए जुटते हैं। ஆகையாலே வாரத்தின் முதல் நாளிலே ஆராதிக்க கூடி வருகிறோம். इसलिए नया नियम कलीसिया पहले दिन में जुटता था। ஆகையாலே புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாம் வாரத்தின் முதல் நாளிலேயே கூடி வந்தது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை. लेकिन यहूदी लोगों के अनुसार ஆனால் யூதர்களின் கணக்குப்படி शनिचर के दिन आराम का दिन है, சனிக்கிழமை ஓய்வு நாளாகிறது. जिसमें काम करने के लिए उनको मना किया गया था। அதுல வேலை செய்ய அவர்களுக்கு தடை. और इसीलिए हमें मालूम है, ஆகையினாலே நமக்கு தெரியும் परमेश्वर ने 6 दिन काम करके 7वां दिन आराम किया। தேவனாய கர்த்தர் 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்வு இருந்தார். 6वां दिन मनुष्य को बनाया था। 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார். मनुष्य का पहला दिन अर्थात परमेश्वर के लिए 7वां दिन था और मनुष्य के लिए पहला दिन था। தேவனுக்காக 7வது நாள், மனிதனுக்காக முதலாவது நாள் இருக்கிறது. परमेश्वर ने मनुष्य को पहले दिन में ही काम करने के पहले ही आराम देके फिर काम करा दिया। அந்த மனிதனுடைய முதலாவது நாளிலேயே, அதாவது வேலைகளுக்கு செல்வதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஓய்வு கொடுத்து திரும்ப அந்த வேலைக்கு செல்ல அனுமதிக்கிறார். परमेश्वर ने काम करके वो आराम लिया। தேவனுக்கு அவர் வேலைகள் எல்லாம் செய்த பின்பு ஓய்வாயிற்று. लेकिन आपके लिए मेरे लिए पहले परमेश्वर आराम देता है, उसके संग रहने के लिए चाहता है, फिर काम करने के लिए ताकत देता है। ஆனால் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன காரியம் என்று சொன்னால், முதலாவது ஓய்வு என்னோடு கூட உறவாடு, அதற்கு பின்பு நீ வேலைகளுக்கு செல் என்று. इसलिए मंडे से हम काम में लगे रहते हैं। ஆகையினாலே மண்டையிலிருந்து வேலைகளுக்கு செல்கிறோம். बातों को याद रखिएगा, காரியங்களை நினைவில் வையுங்கள். परमेश्वर की मनसा है मनुष्य पहले उनके साथ रह के आराम का जीवन पाए। தேவனுடைய மனநிலை நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் முதலாவது தேவனண்டையில வந்து அந்த ஓய்வை அனுபவிக்க வேண்டும், இளைப்பாறுதலை. इसलिए हफ्ता में परमेश्वर इस बात को मनुष्य याद करना कहता है। ஆகையினாலே வாரதோறும் மனிதன் இந்த காரியத்தை நினைவில் வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். लेकिन वहां एक बात को परमेश्वर याद दिला के, ये बात बिगड़ गई थी जब तुम मिस्र में थे। ஆனால் தேவன் இந்த காரியத்தை ஞாபகமூட்டுகிறார். என்ன, நீங்கள் எகிப்தில் இருந்த பொழுது இந்த காரியத்திலே தவறிவிட்டீர்கள். क्योंकि गुलामी में आराम नहीं मिलता है। ஏனென்றால் அடிமைத்தனத்திலே இளைப்பாறுதல் கிடையாமல் இருக்கும். तुम मिस्र देश में गुलाम था, நீங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தீர்கள். वहां पर फिरौन के आधीन में गुलाम था, அங்கே பார்வோனுக்கு கீழாக அடிமைகளாயிருந்தீர்கள். अर्थात शैतान के आधीन में था। அர்த்தம் என்ன? சாத்தானுக்கு கீழே இருந்தீர்கள். जैसा प्रभु यीशु ने कहा, எப்படி ஆண்டவர் இயேசு சொன்னாரோ, जो पाप करता वो पाप के लिए दास है। பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை.
इसलिए दासत्व में तुम थे, वहां आराम नहीं मिलता है। ஆகையினால் அடிமையாய் இருந்த அந்த காலத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. आप और हम इस बात को भूलना नहीं है। நீங்களும் நானும் இந்த காரியத்தை மறக்க வேண்டாம். जब हम पाप के लिए सेवा करते थे, பாவத்துக்கு ஊழியம் செய்து வந்த காலத்திலே, अगर पाप के संसार में हम जी रहे थे, அல்லது பாவ உலகத்திலே வாழ்ந்தபோது, जब हम अंधकार के अधिपति शैतान के हाथ में थे, அந்தகாரத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கீழே இருந்தபோது, हम बेचैन थे, நாம் சமாதானமற்றிருந்தோம். शांति हमारे जीवन में पाई नहीं जाती थी, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லை. हमारे जीवन यहाँ वहां डगमगा रहा था। காற்று அடிக்கிற இடத்துக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டது. जिस प्रकार इजरायली लोग इस मिस्र देश में गुलामी के चलते मार खाते थे, वैसे ही हम पाप के आधीन में रह के पाप से मार खाते थे। எப்படி இஸ்ரவேல் ஜனமானது அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்து வேலைக்கு மேலே அடிக்கு மேலே அடி வாங்கி கொண்டிருந்தார்களோ, நாமோ பாவ உலகத்திலே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்து பாவத்தினாலே அடிபட்டோம். 10 दिन के पहले पत्रिका में एक बात आई थी। 10 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளிலே ஒரு காரியம் வந்தது. एक आदमी जो विदेश में कमा रहा था, ஒரு மனிதன் வெளிநாட்டிலே சம்பாதித்துக் கொண்டிருந்தவன், और बहुत पैसा कमा रहा था, அதிக பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தான். पूरा दुनिया में उसका नाम मिला था, या ज्यादा सामान को बिक्री करने वाला है। அவனுக்கு உலகத்திலிருந்து ஒரு பெயரும் கிடைத்தது, இவன் அதிக பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவன். और उसी के लिए इनाम भी मिला था, அதற்காக அவனுக்கு ஒரு ரிவார்டும் கிடைத்தது. लेकिन उसको लालच आया कि ऑनलाइन में वो ताज खेलने के लिए सीखा। ஆனால் அவனுக்கு ஒரு பேராசை அல்லது இச்சை என்று சொல்லலாம் உள்ளே வந்தது. ஆன்லைன்ல சீட்டு விளையாடுவதற்கு கற்றான். ऑनलाइन में रम्मी नाम करके ये खेल है, जो ताज खेलने वाला खेलते हैं, उसके पीछे जुआ खेलते हैं, वो बात में वो फंस गया। அந்த ஆன்லைன்ல ஒரு சூதாட்ட விளையாட்டு என்று சொல்லலாம், ரன்னி என்று சொல்லி அந்த சீட்டு விளையாட்டு இருக்கிறதே, அதை அவன் கற்றான். और धीरे धीरे करके उसमें पैसा आने लगा, அதை விளையாண்டு விளையாண்டு மெதுமெதுவாய் அவனுக்கு பணம் வந்தது. फिर पैसा खोने लगा, பணத்தை இழக்கவும் செய்தான், और पाने लगा, பணத்தை பெற்றான். इसमें धीरे धीरे करके फंस गया। மெதுமெதுவாய் அதிலே சிக்கிக் கொண்டான். और अचानक देख रहा है திடீரென்று பார்க்கிறான், 20 लाख रुपया का लोन हो गया है। 20 லட்சம் ரூபாய்க்கு கடனாகிவிட்டது. जो बहुत पैसा कमाया था, அநேக பணம் சம்பாதித்தவன் वो सब चला गया। எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. अभी लाखों रुपया को खो दिया, அநேக லட்சங்களை தொலைத்து போட்டான். अभी भी 20 लाख रुपया का कर्जदार हो गया। இப்பொழுது 20 லட்சத்துக்கு கடன்காரன். घबराने लगा, கலங்கினா, उसमें से निकलने के लिए चाहता है, அதிலிருந்து வெளியேற விரும்பினா, नहीं हो पाता है, முடியவே முடியல. उस खेल में से निकलने के लिए पाता है, அந்த விளையாட்டுல இருந்து வெளியேற விரும்பினா, उसको छोड़ नहीं पाता है। அவன் அதை விட முடியல. पत्नी के बारे में सोचता है, மனைவி குறித்து யோசித்தான், 2 नन्हे नन्हे बच्चे के बारे में सोचता है, 2 சின்ன சின்ன பிள்ளைகளை குறித்து யோசித்தான். उसका घर मदुरई है, அவனுடைய வீடு மதுரையில் இருக்கிறது. और छुटकारा नहीं पाता है, அதிலிருந்து விடுபட முடியாமல் अपने में संघर्ष करता है। அதிலேயே போராடுகிறான். और आखिरी में கடைசியில आत्महत्या करने के लिए निर्णय किया। தற்கொலை செய்ய தீர்மானித்தான். आत्महत्या करने के पहले தற்கொலை செய்வதற்கு முன்பதாக फोन में अपनी पत्नी को एक संदेश भेजा। उसका संदेश पूरा पत्रिका में दिया गया था। அவன் தற்கொலைக்கு முன்பதாக போன் மூலமாக தன்னுடைய மனைவிக்கு ஒரு நீண்ட செய்தி அனுப்பினான். मैं मरने के लिए नहीं चाहता हूं, நான் மரிக்க விரும்பவில்லை, मैं तुझसे बहुत प्यार करता हूं, உன்னிடத்தில் அதிகமாய் நேசம் मैं வைத்திருக்கிறேன், अपने बच्चों से प्यार करता हूं, என் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறேன், लेकिन आत्महत्या करने के लिए नहीं चाहता हूं, நான் தற்கொலை செய்ய விரும்பவே இல்லை, लेकिन मैं परेशान हूं, ஆனா நானோ தொந்தரவாய் இருக்கிறேன், मैं घबराया हुआ हूं, கலங்கி இருக்கிறேன், मेरा सारी पैसा चली गई, என்னுடைய பணம் எல்லாம் போய்விட்டது, मैं तुम्हें कैसा देखूंगा, எப்படி உன் முகத்தை பாப்பேன், मैं अपने को खत्म कर रहा हूं, நான் என்னையே மாய்த்துக் கொள்ள போகிறேன், मेरी गाड़ी के पास मैं लेटा रहूंगा, நான் என்னுடைய வண்டி பக்கத்திலேயே படுத்து கிடப்பேன், मेरा फोन भी वहां रहेगा, என்னுடைய போனும் அங்கேயே தான் இருக்கும், मेरा कारण मैं ही हूं, मेरा आत्महत्या का कारण मैं ही हूं, என்னுடைய தற்கொலைக்கு காரணம் நானே. अभी मैं आत्महत्या करने के लिए तैयार हो रहा हूं तो भी वो खींच रहा है ताज खेलने की बात। நான் இப்பொழுது
தற்கொலைக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அங்கே போகிறேன். ஆனால் அதே வேளையிலே அந்த சூதாட்டமும் அந்த விளையாட்டும் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. मेरे सामने 1 मिनट है, எனக்கு முன்பதாக தற்கொலைக்கு முன்பு ஒரே நிமிடம். इसमें मैं जाने पर हूं, मुझे मालूम है मेरा जीवन खत्म होने है, लेकिन मुझे उस बंधन से छुटकारा नहीं है. எனக்கு தெரியும் நான் இதிலே தற்கொலை செய்து கொஞ்ச நேரத்தில் மரித்து விடுவேன். ஆனாலும் அந்த நொடிக்குள்ளேயும் அந்த ஒரு சூதாட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. जब उसकी बातों को मैं पढ़ा, मैं रो रहा था. அந்த அவனுடைய காரியங்களை நான் வாசித்த பொழுது நான் அழுது கொண்டிருந்தேன். एक जुआ जो है, जो ऑनलाइन जुआ में फंसने वाला का हालत को मैंने वहां पर तस्वीर के रूप में देखा. நான் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த நபரை அந்த படமாக அங்கே நான் பார்த்தேன். प्यारों, பிரியமானவரே, पाप मनुष्य को न केवल खत्म करता है, उसे छुड़ाने का रास्ता नहीं दिखाता है. பாவம் இருக்கிறதே மனிதனை அடிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே சொல்லாமல் இருக்கும். इजराइली लोग अपने पैर से पानी पटा के साग पैदा करके खाते थे. இஸ்ரவேல் ஜனமானது எகிப்திலே தன்னுடைய கால்களினாலே தண்ணீர் பாய்த்து பாய்த்து கீரைகளை அவர்கள் விளைவித்தார்கள். उसको 11वां अध्याय का 10वां पद में देखते हैं. அதை 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்க முடியும். व्यवस्थावरण 11 अध्याय का 10वां पद में लिखा है. உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது. उनका हालत के बारे में यहाँ प्रभु खुद कहता है. இஸ்ரவேலின் நிலைமையை தேவனே சொல்லுகிறார். सुनो सुनो, जिस देश में से तुम निकल आए हो उसमें बीज बोते थे और हरे साग को खा, इस रीति के अनुसार अपने पांव की नलियां बना के सींचते थे. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சினாய். तुम्हें बहुत मेहनत करना पड़ा साग पैदा करने के लिए. ஒரு கீரையை விளைவிக்க எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டாயே. शांति को पाने के लिए, पेट भराने के लिए इतना मेहनत करना पड़ता था. நீ அந்த காரியத்தை வயிற்றுக்குள்ளே கொண்டு வர அல்லது சமாதானத்தை பெற சிறிய காரியத்துக்கும் உழைத்து பாடுபட்டாய். पीठ में मार खाते खाते तुम ईंटा बना रहा था. முதுகிலே அடி வாங்கி வாங்கி நீயோ செங்கலை சுட்டுக் கொண்டிருந்தாய். और भूसा को बटोरने के लिए देश में चितराया गया था. வைக்கோலை சேர்ப்பதற்காக அந்த தேசமெல்லாம் சுற்றி திரிந்தாயே. याद करो, நினைவில் கொள், तुम गुलाम था. நீ அடிமையாய் இருந்தாய். हर एक हफ्ता तुमको मैं याद दिलाने के लिए चाहता हूं. நான் ஒவ்வொரு வாரமும் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். भूलना नहीं, மறந்து போகாதே. उस संसार में तुम गुलाम था. நீ இந்த உலகத்திலே அடிமையாய் இருந்தாய். छुट्टी लेने के लिए चाहता था लेकिन नहीं हो पाता था. விடுபட விரும்பினாய், விடுபட முடியவில்லை. आजादी को चाहता था लेकिन नहीं हो पाता था. சுதந்திரத்தை விரும்பினாய், முடியவில்லை. लेकिन मैंने अपना दया से, प्रेम से तुम्हें छुड़ा के ले आया. ஆனா நானோ என்னுடைய அன்பினாலே இரக்கத்தினாலே உன்னை விடுவித்து அழைத்து வந்தேன். भूलना नहीं. மறந்து போகாதே. Why? क्यों? Why? क्यों? 7वां दिन को मैं ठहराया. 7ஆம் நாளை ஏன் நியமித்தேன்? तुम आराम पाओ, நீ இளைப்பாறுவாய். मानसिक आराम पाओ, நீ மனதளவில் இளைப்பாறுவாய். शारीरिक तौर से आराम पाओ, சரீரப்பிரகாரமாக இளைப்பாறுதல், आत्मिक तौर से आराम पाओ. மனதளவில் இளைப்பாறுதல். इसलिए प्रभु यीशु मसीह ने चिल्ला के कहा था, ஆகையால இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சொன்னார். जिसको हम अच्छी तरह से जानते हैं. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். मत्ती सुसमाचार 11 अध्याय का 28 पद को हम बार दोहराते होंगे. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை திரும்ப திரும்ப நாம் கேட்டிருப்போம். हे परिश्रम करने वाले, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, बोझ से दबे हुए लोग, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, मेरे पास आओ, என்னிடம் வாருங்கள், मैं विश्राम दूंगा. நான் இளைப்பாறுதல் தருவேன். मैं विश्राम दूंगा. நான் இளைப்பாறுதல் தருவேன். अगर आपके जी में विश्राम नहीं है, உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லையோ, आप इस पर अपना बोझ को हटा के उसके पास चले आने की आवश्यकता है. நீங்கள் அந்த சுமையெல்லாம் தூக்கி வைத்துவிட்டு தேவனிடத்திலே வர வேண்டிய அவசியம் உண்டு. प्रभु कहता है, ஆண்டவர் சொல்லுகிறார், तुम बंधन में फिर फंस रहे हो. நீ திரும்ப சிக்கிக் கொண்டு விடக்கூடாது. चाहे मोबाइल के बंधन में
कोई फंसा है, ஒருவேளை மொபைல் போனுடைய அந்த கட்டுக்குள் சிலர் या இருக்கலாம், किसी औरत के बंधन में फंसा है, அல்லது வேறு ஒரு கட்டுக்குள்ள இருக்கலாம், या किसी संबंध के अंदर फंसा है, அல்லது ஏதாவது உறவிலே அவன் சிக்கிக் கொண்டிருக்கலாம், या पैसा के लालच में फंसा है। அல்லது பண ஆசையிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கே மகிமை. एक और घटना को मैं बतलाने जा रहा हूँ। இன்னொரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். कन्याकुमारी जिला में 4 दिन के पहले हुआ था। கன்னியாகுமரி மாவட்டத்திலே 4 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். आदमी ओमान में इंजीनियर है, அந்த மனிதன் ஓமான்ல இன்ஜினியரா இருக்கிறார். उसको शादी होके 7 साल हो गया, திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2 नन्हे मुन्ने बच्चे हैं, 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. पत्नी उनसे पैसा मांग रही है, மனைவி இங்க இருந்து அவரிடத்திலே பணம் கேட்கிறாள், और पैसा मांग रही है। பணம் இன்னும் கேட்கிறாள். वो कहता लॉकडाउन के चलते मेरे काम में बहुत परेशानी है, मैं ज्यादा पैसा नहीं दे सकता हूँ। கணவன் அங்கே இருந்து சொல்கிறான், லாக்டவுன் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதிக பணம் உனக்கு அனுப்ப முடியாது, मेरा वेतन में कटौती है, मैं दे नहीं सकूंगा। என்னுடைய சம்பளத்தை குறைச்சிருக்காங்க, நான் உனக்கு தர முடியாது. फोन में मियां बीवी के बीच में लड़ाई हो रहा है, போனிலேயே கணவன் மனைவியிடையே சண்டைகள். और लड़ाई बढ़ते बढ़ते क्या हुआ, அந்த சண்டை பெரிதாகி वो जागर लेके அவள் மருந்தை அல்லது விஷத்தை எடுத்து वीडियो कॉल में अपने पति से बातचीत कर रही है, விஷத்தை எடுத்து வீடியோ காலாக தன்னுடைய கணவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். केवल पैसा का लोभ के चलते, அந்த பண ஆசையினாலே और बातों के चलते, அல்லது மற்ற காரியத்தினாலே. सुनिएगा, கேளும். और वीडियो कॉल में अपने आदमी के सामने वो जागर को पी के, அந்த வீடியோ காலிலேயே அந்த புருஷனுக்கு முன்பதாக அந்த விஷத்தை அருந்தியவளாய் गुड बाय कहते हुए मर गई है। அவள் குட் பை சொன்னவளாய் மரித்து போனாள். कितना बड़ा फंसा देता पैसा का लालच, எவ்வளவு ஒரு பண ஆசை அங்கே. आदमी के तकलीफ को नहीं समझ पाती है। புருஷனுடைய கஷ்டம் இவளுக்கு புரியவில்லையோ. मैं इन गहराई में नहीं जानता हूं उनके परिवार में क्या हुआ है, அந்த குடும்பத்திலே உண்மையிலே நடந்தது என்று சொல்லி எனக்கு ஆழம் தெரியாது. लेकिन पत्रकार ने ऐसे ही लिखा था। ஆனா செய்தியாளர் பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். भाई बहन थोड़ा सा सोचिएगा, சகோதர சகோதரிகளை யோசியுங்கள். अगर आप किसी वस्तु के गुलाम बन गए आज भी, இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கோ காரியத்துக்கோ அடிமையா இருக்கிறீர்கள் என்றால், प्रभु चाहता है कि तुम गुलामी को याद करो, पुराने गुलामी को। ஆண்டவர் விரும்புகிறார் உன்னுடைய பழைய அடிமைத்தனத்தை நினைவில் वो கொள். चाहता तुम आजाद रहो, நீ முழுவதுமாக சுதந்திரமாக இருக்க வேண்டும், आराम पाओ, நீ இளைப்பாற வேண்டும், मुझ में आराम पाओ, நீ இளைப்பாற வேண்டும், भूलना नहीं। மறந்து போகாதே. मैं छुड़ाने वाला था, मैं छुड़ाने वाला था, நான் விடுவிக்கிறவனாயிருந்தேன், फिरौन के हाथ से तुझे छुड़ाया, பார்வோனின் கரத்திலிருந்து விடுவித்தேன், फिरौन की सेना को मैं डुबाया, பார்வோனினுடைய சேனையை மூழ்கடித்தேன், उसके अधिकार से तुम्हें छुड़ाया, அவருடைய முழுவதையும் மூழ்கடித்தேன், उसके बल से तुम्हें छुड़ाया। அவருடைய எல்லாவற்றையும் மூழ்கடித்தேன். हर एक हफ्ता याद करो, ஒவ்வொரு வாரம் நினைவில் கொள், हर एक हफ्ता याद करो, ஒவ்வொரு வாரமும் நினைவில் கொள். हमारी पुरानी बातों को भूलना नहीं, உன்னுடைய பழைய சம்பவத்தை மறக்காதே, पुरानी हालत को भूलना नहीं। பழையவற்றை மறக்காதே. तुम कहां थे, कहां पर प्रभु लाके तुम्हें रखा, उसको भूलना नहीं। நீ நடந்த சம்பவங்களை எல்லாம் மறந்து போகாதே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सुबह का समय हमें इन बातों का कभी भूलना नहीं। இந்த காலை வேளையிலே நமக்கும் இந்த காரியங்களை மறந்து விடக் கூடாது. मुझे छुड़ाने के लिए मेरा प्रभु को इतना बड़ा दाम चुकाना पड़ा, என்னை விடுவிப்பதற்காக என் ஆண்டவராய் இயேசுவுக்கு பெரிய விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாயிற்று. बहुमूल्य खून को देना पड़ा, இதனுடைய ரத்தத்தை சிந்தி मृत्यु के दंड को सहना पड़ा, மரண தண்டனையை ஏற்று 39 बार मार खाना पड़ा, 39 முறை அடிபட்டு और सिर पर उसके लिए मुकुट रखा गया था जो कांटी का, முட்களால் நிரம்பிய ஒரு முகுடத்தை அவருடைய தலையில் வைத்தார்கள். हाथ पैरों में कांटियों से उसको लगाना पड़ा। கைகளிலே கால்களிலே ஆணிகள் துளைத்தன. He paid a big price for my release, मेरा परमेश्वर मेरे ही छुटकारा के लिए बहुत बड़ा दाम उसने चुकाया. for my rest, मेरे विश्राम के लिए, आराम के लिए। என்னுடைய இளைப்பாறுதலுக்காக. प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை. परमेश्वर चाहता हम भूलना नहीं, தேவன் விரும்புகிறார் நாம் மறக்க கூடாது என்று. दूसरी बात, उस बात को फिर प्रभु कहता है, திரும்ப அதே காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 15 अध्याय का निवेशवरण 15 अध्याय का 15वां पद को देखिएगा। 15ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். निवेशवरण उसका 15 अध्याय का 15वां पद, உபாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனம். उसको पढ़ेंगे। அதை வாசிக்கலாம். इस बात को स्मरण रखना कि तू भी मिस्र देश में दास था, तेरा परमेश्वर यहोवा ने तुझे छुड़ा दिया,
इस कारण मैं आज तुझे ये आज्ञा सुनाता हूं. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். यहां पर किस बात को कहने के बाद इस बात को प्रभु याद दिलाता है? இங்கே எந்த காரியத்தை சொன்ன பின்பு தேவன் இந்த காரியத்தை நினைவில் கொள்ள என்று சொல்லுகிறார். अगर इसको समझना है कि आपको 12वां पद से पढ़ना है. ஒருவேளை இதை புரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும். 12, 13, 14 पद को मैं दिखाने के लिए चाहता हूं. 12, 13, 14 வசனங்களை நான் காண்பிக்கட்டும். मैं पढ़ लूंगा फिर मैं इस थोड़ा बहुत समझाऊंगा. நான் முதல்ல வாசித்த பின்பு புரிய வைப்பேன். तेरा कोई भाई बंधु अर्थात कोई वह इब्रीन तेरे हाथ बिखे, अब वो 6 वर्ष तेरी सेवा कर चुके तो 7वें वर्ष उसको अपने पास से स्वतंत्रता करके जाने देना. और जब तू उसको स्वतंत्रता करके अपने पास से जाने दे, अब उसे छूचे हाथ न जाने देना, वरन अपनी भेड़ बकरियां बलिहान और खलिहान का और दाखमद के कुंड में से बहुत से देखे उसको खुशी खुशी आशीष के साथ उसको विदा करना. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ண அனுப்பி விடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. इस बात को मैं इंटरप्रेट करने के लिए चाहता हूं. நான் இந்த காரியத்தை இன்டர்பிரட் பண்ண விரும்புகிறேன். क्या चाहता है परमेश्वर? தேவன் விரும்புகிறது என்ன? क्यों मेरे दासत्व को याद करना है? என்னுடைய அடிமைத்தனத்தை நான் சதை நினைவு கூற வேண்டும். दूसरे लोग आजाद पाने के लिए मुझे खुशी होने की आवश्यकता है. மற்றவர்கள் விடுதலை அடைவதனால நான் சந்தோஷம் அடைய வேண்டும். जब लोग आजाद करने के समय आ जाएगा, எப்பொழுது ஜனங்கள் விடுதலையாகக்கூடிய நேரம் வருகிறதோ उनकी आजादी को देख के मुझे आनंद करना है. அவருடைய சுதந்திரம் அல்லது விடுதலையை கண்டு நான் சந்தோஷப்பட வேண்டும். इसलिए प्रभु यीशु मसीह ने कहा था, ஆகையினாலே ஆண்டவர் இயேசு சொன்னார், एक भेड़ खो गई थी, ஒரு ஆடு தொலைந்து போயிற்று. जब उसको पाया आनंद करने लगा. மேய்ப்பன் அந்த ஒன்னை கண்டும் களி கூர்ந்தான். एक सिक्का खो गई थी, ஒரு காசு தொலைந்தது. जब उसको पाई वो और आनंद करने लगी. அந்த காசை பெற்றவளோ இன்னும் களி கூர்ந்தாள். बेटा खो गया था, மகன் தொலைக்கப்பட்டான். जब लौट आया आनंद करने लगा. அந்த மகன் திரும்பி வந்த பொழுது சந்தோஷம் உண்டாயிற்று. दूसरों के आजादी पर आप आनंद करना बाइबल का नियम है. வேதத்தினுடைய சட்டம் என்ன? மற்றவருடைய விடுதலையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். क्यों हम सेवकाई में हैं? ஏன் நாம் ஊழியத்தில் இருக்கிறோம்? दूसरों को गुलाम बनाने के लिए हम सेवकाई में नहीं है. மற்றவர்களை அடிமைப்படுத்த அல்ல. मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், दूसरों को कंट्रोल करने के लिए हम सेवकाई में नहीं है. நாம் இந்த காரியத்தை சந்தோஷப்படாமல் இருக்க ஊழியத்தில் இல்லை. लोग खुशी खुशी फ्री हैंड में सेवा करना है. நாம் சந்தோஷமாய் ஃப்ரீயாக சுதந்திரமாய் ஊழியம் செய்ய வேண்டும். और इनकी आजादी को देख के मैं आनंदित होना हूं. அப்படி என்றால் இவருடைய சுதந்திரத்தை கண்டு நான் சந்தோஷப்பட வேண்டும். कितना फ्री दिमाग के साथ काम कर रहा है. அவ்வளவான ஒரு திறந்த அல்லது ஃப்ரீயான உள்ளத்தோடு लोगों की आजादी में हमें आनंदित होने के लिए हमें याद करना, मैं भी गुलाम था अभी आजाद हो गया करके. ஜனங்களுடைய விடுதலை அல்லது சுதந்திரம், அதனால எனக்குள்ளே சந்தோஷம் வர வேண்டும். ஏன் நானும் தான் அடிமைத்தனத்தில் இருந்தேன். बिहार में 45,000 गांव हैं. பீகார்ல 40,000 கிராமங்கள் உண்டு. मेरे ख्याल से 3-4 हजार गांव में विश्वासी गण पाए जाते हैं. என்னுடைய எண்ணத்தின்படி 3 அல்லது 4 3000-4000 கிராமத்திலே விசுவாசிகள் இருக்கிறார்கள். ज्यादा से ज्यादा 5,000 गांव में कोई विश्वासी पाए जाते हैं. அல்லது 5000 கிராமத்தை கூட்டி பார்த்தோம் சொன்னா அதுல ஏதாவது ஒரு விசுவாசிகள் இருப்பார்கள். 40,000 गांव हैं. 40,000 கிராமங்கள் உண்டு. लोगों के बीच में आजाद पाया हुआ कोई भी एक व्यक्ति नहीं है. ஜனங்களுக்குள்ளே விடுதலை ஆகாமல் अनेகர் இருக்கிறார்கள்.
आज मैंने न्यूज एक तो हमारे सेवकाई के बारे में पढ़ा था। இன்றைக்கு ஒரு நியூஸை நான் நம்முடைய ஊழியத்துக்கு அடுத்த நியூஸை வாசித்தேன். मगध क्षेत्र में அது மகத் பகுதியிலே நடந்தது. जगनाबाद इलाका में ஜகனபாத் பகுதியிலே वहाँ लोगों को चर्च नहीं खुला गया है, அங்கே ஜனங்களுக்கு சபைகள் திறக்கப்படவில்லை. इसलिए वे घरेलू चर्च में जाते हैं। ஆகையினால அவர்கள் வீட்டு சபைகளுக்கு செல்கிறார்கள். लेकिन घरेलू चर्च में जगह नहीं होने के चलते ஆனா வீட்டு சபையில உட்கார இடம் இல்ல. इसलिए जो ज्यादा लोग इकट्ठे हो गए, ஆகையினால கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில வந்துட்டாங்க. इसलिए कहाँ पे झोपड़ी का कड़ा कर दिए हैं। அவர்கள் ஒரு கூரையை போட்டு அதில் நிற்க வைத்தார்கள். पूरा पूरा छुआ वो घास से एक शेड बना के उसी को वे उद्घाटन करके घरेलू कलीसिया करके लिख दिया। அது புல்லையாலோ அல்லது அப்படியான எதை வைத்து ஒரு கூரை போல ஒரு வீட்டை அல்லது சபையை உருவாக்கி இது வீட்டு சபை என்று எழுதிவிட்டார்கள். वातावरण सही नहीं होने से भी लोग आजादी का महसूस करने के लिए आराधना करने के लिए इकट्ठे होते हैं। சூழ்நிலையிலே தடை இருந்தாலும் ஜனங்கள் விடுதலையாக சுதந்திரமாக ஒரு சபையை நிறுவிவிட்டார்கள். आजादी अन्य गांवों में मिलने की जरूरत है, जो जिम्मेदारी हमारे हाथ में दिया गया है। இந்த சுதந்திரம் மற்ற கிராமங்களிலும் கிடைக்க வேண்டுமா, பெறப்பட வேண்டுமா, அந்த பொறுப்பு எனக்கு உண்டு. जो व्यक्ति दूसरों की आजादी के ऊपर आनंदित नहीं होता, वो आत्मा के पीछे नहीं करता है। எந்த ஒரு மனிதன் அந்த மற்றவருடைய விடுதலையை குறித்து சந்தோஷப்படாமல் இருக்கிறானோ அவன் அந்த ஆவியானவருக்கு பின்னாலே அல்ல. दूसरों की आजादी को देख के मगन होके जो कुछ देना है दे दो करके प्रभु कहता है, कारण तुम एक दिन गुलाम थे। மற்றவர்கள் விடுதலையாகுவதற்காக, மற்றவர்கள் சுதந்திரம் அடைவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ கொடு, செய். ஏனென்றால் நீயும் அடிமைத்தனத்தில் இருந்தாயே. किसी भी रीति से मदद करके उनको आजादी फील करने के लिए, महसूस करने के लिए, हमें काम करने के लिए बाइबल उत्साहित करती है। எப்படியாவது அவருடைய விடுதலைக்காக நாம் உற்சாகப்படுத்தி உதவி செய்யக்கூடியதற்கு வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. मैं केवल पाप से भी आजाद प्राप्त करना है, பாவத்திலிருந்து மாத்திரம் அவர்கள் விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, अन्य बातों से भी उनका आजाद के साथ वो आपके साथ रहना है। அவர்கள் மற்ற காரியங்களினாலும் சுதந்திரமாய் உங்களோடு கூட இருக்க வேண்டுமே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्यों प्रभु हमें हमारी पुरानी स्थिति को याद करने के लिए कहता है। இந்த பழைய கால நிலைமையை தேவன் நினைப்பூட்டுகிறாரே, अन्य लोगों के आजादी में आनंदित होने के लिए, மற்றவருடைய விடுதலையிலே நானும் சந்தோஷப்படுவதற்காக. एक और बात को भी देखेंगे। இன்னொரு காரியத்தையும் பார்த்து விடலாம். 16वां अध्याय 16ஆம் அதிகாரம் उसका 12वां पद को पढ़ेंगे 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और वहां पर ये बात देखते हैं। அங்கே இந்த காரியத்தை நான் பார்க்க முடியும். स्मरण रखना कि तू भी मिस्र देश में गुलाम था या दास था, इसलिए इन विधियों को पालन करने के में चौकसी करना। நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். कौन सी बात है? எந்த காரியங்கள்? समझने के लिए 11वां पद को देखिएगा। அதை புரிவதற்காக 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். उसका 11वां पद में लिखा है, 11ஆம் வசனத்தில் எழுதி जब இருக்கிறது, तुम परमेश्वर की भेंट चढ़ाने के लिए आओगे, आओ वहां पर ये काम करना, उस भेंटों में से अपने बेटे बेटियां दास दासियां समेत तुम फाटकों के भीतर जो लेविन होंगे, तो एक बात को भूलना नहीं, परदेसी अनाथ विधवाओं के बीच में भी और परमेश्वर यहोवा के सेवकों के साथ भी तुम बांटा करना। உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்நானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு. तुम्हें क्यों याद करना? ஏன் நீ நினைவில் கொள்ள வேண்டும்? जरूरतमंदों को मदद करने के लिए, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். तुम्हारे चारों तरफ मैं ऐसे लोगों का रखा जो जरूरतमंद हैं, உன்னை சுற்றிலும் தேவை உள்ளவர்களை வைத்திருக்கிற, परदेसी हैं, பரதேசிகள், अनाथ हैं, திக்கற்றவர்கள், और जिस विधवाएं हैं, விதவைகள், जिनके लिए कोई है नहीं, இவர்களுக்கு வேற யாரும் இல்லை. उनके बीच में तुम्हें रखा हूं। அதற்காக உன்னை வைத்திருக்கிறேன். तुम्हें याद करना होगा तुम्हारी गुलामी को। நீ உன்னுடைய அடிமைத்தனத்தை நினைவில் கொள்ள வேண்டும். क्यों? ஏன்? तुम्हारे चारों तरफ के लोग तुम्हारे द्वारा भलाई को पाए, நான்கு புறமும் இருக்கிற ஜனங்கள் உன் மூலமாய் நன்மையை பெற வேண்டும். तुम्हारे
गट्टी में रहने वाला तुम्हारे द्वारा आशीषित हो सके। குறைவில இருக்கிறவர்கள் உன் மூலமாய் நிறைவடைவதற்காக प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. इसलिए प्रभु ने कहा था ஆகையினாலே ஆண்டவர் சொன்னார் निर्गमन के 19वां अध्याय யாத்திராகமம் 19வது அதிகாரத்திலே वहां पर प्रभु कहता है, அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 4, 5 पद को 6 पद को देखेंगे। 4, 5, 6 वசனங்களை பார்க்கலாம். निर्गमन उसका 19वां अध्याय 4, 5, 6 पद को देखेंगे। யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4, 5, 6 वசனங்கள். मैंने देखा तुम किस प्रकार थे, तुमको मानो उखा पक्षी के पंखों में चढ़ाकर अपने पास ले आया। कारण इसलिए अब यदि तुम निश्चय मेरी मानोगे, मेरी वाचा का पालन करोगे, तो सब लोगों में से तुम ही मेरा निज धन ठहरोगे। நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் கீழ் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாவா இருப்பீர்கள். मैं इस बात पर थोड़ा जोर देने के लिए चाहता हूं। நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தி பேசுகிறேன். मैं परमेश्वर का धन हूं। நான் தேவனுடைய சம்பத்தா இருக்கிறேன். एक एक व्यक्ति इस बात को अंगीकार करना, मैं छुड़ाए जाने के चलते प्रभु ने मुझे छुड़ाया, इसलिए मैं परमेश्वर का धन हूं। ஒவ்வொருவரும் இதை நினைவில் கூற வேண்டும். என்ன, தேவன் என்னை விடுவித்ததினாலே மீட்டு கொண்டதினாலே அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிறேன். धन का महत्व कब प्रकट होता है? எப்பொழுது இந்த சொத்தினுடைய மகத்துவம் வெளியே வரும் தெரியுமா? मैं करोड़ों रुपया रख के उसके ऊपर बैठने से धन की महत्वता दिखाई नहीं पड़ता है। கோடிக்கணக்கான பணத்தை வைத்து அதுக்கு முன்பதாக இருப்பதினால் அந்த சொத்து வெளியே வராது. धन जब दूसरों को मदद में जाता तब उसकी महत्वता दिखाई पड़ता है। இந்த சொத்து அல்லது சம்பத்து மற்றவர்களுக்கு உதவியாக போகும்போதுதான் அது தெரிய வரும். मित्ताल परिवार का एक व्यक्ति ने अपने बेटी के शादी में 500 करोड़ खर्चा किया। நட்சத்திர குடும்பத்திலே ஒருவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக 500 करोड़ 500 கோடி ரூபாய் செலவழித்தார். लेकिन अभी इंग्लैंड में वो भीख मांगने की जगह पर आया है, बैंकक्रप्ट हो गया है। अभी भीख मांगने की जगह पर आया। இப்பொழுது நிலைமையை பார்த்தால் வருந்தி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறான். वो इंग्लैंड में रहता है, இங்கிலாந்துல இருக்கிறார். अपने बेटी के शादी के लिए 500 करोड़ खर्चा किया। தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக 500 கோடி ரூபாய் செலவிட்டவன். लेकिन अभी खाने के लिए दूसरों से मांगने के जगह पर आया। ஆனால் இப்பொழுது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மற்றவரிடத்தில் வருந்தி கேட்கக்கூடிய சூழ்நிலை. मेरी बातों को थोड़ा याद रखिएगा। ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள். धन किसी के पास बैठे नहीं रहता है। இந்த சொத்து பொருள் யாரிடத்திலும் அமர்ந்து கொண்டே இருக்காது. धन की महत्वता दूसरों के लाभ, दूसरों के गठी, दूसरों के जरूरत में मदद होता तब धन का महत्व दिखाई पड़ता। இந்த ஐஸ்வர்யமோ அல்லது சொத்தோ அதனுடைய மகிமை எப்பொழுது வெளிப்படும்? அது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவப்படும் போதே. कल मैंने एक गवाही को सुना था। நேற்றைக்கு ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். अमेरिका के एक पास्टर है, அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் वो पूरा लोगों को मदद करता है, முழுவதுமாய் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். खास करके मिशनरी सेवकाई के लिए उसका पूरा मन लगा हुआ है। விசேஷமாய் மிஷனரி ஊழியத்துக்கு என்று சொல்லி ரொம்ப மனது வைத்தவர். आराधना में उसने लोगों को उत्साहित करते हुए उनसे प्लेज कार्ड मांगा। ஆராதனையிலே ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்களிடத்திலே ஒரு பிளட்ஜ் கார்டை வாங்கினார். और प्लेज में सब लोग कुछ न कुछ लिखे थे। அந்த பிளட்ஜ் கார்டிலே ஜனங்கள் இப்படியாக எழுதி கொடுத்தார்கள். मंडे आया, திங்கட்கிழமை வந்தது. लोगों का लिखी हुई बातों को पढ़ने के लिए उसने कोशिश किया। ஜனங்களால் எழுதப்பட்ட அந்த பிளட்ஜ் கார்டிலே அவர் போதகர் வாசிக்க ஆரம்பித்தார். वो जब पढ़ने लगा, அவர் வாசித்த போதோ उसकी खुद छोटी बेटी அவருக்கு ஒரு சின்ன மகள் स्कूल में पढ़ती है। அந்த மகள் ஸ்கூல்ல படித்து வந்தாள். उसमें लिखी है कि मैं $10 दूंगा हर एक हफ्ता। அவள் எழுதியிருந்தால் ஒவ்வொரு வாரமும் நான் $10 கொடுப்பேன். पास्टर ने सोचा, பாஸ்டர் நினைத்தார், अरे इसको $10 मैं ही देता हूँ, இவளுக்கு $10 நான் கொடுக்கிறேன், इसको मैं ही देता हूँ, நான் தான் கொடுக்கிறேன். तो ये $10 कहाँ से दे रही है? இந்த $10 இவ எங்க இருந்து கொடுக்க முடியும்? $10 मैं इसलिए देती हूँ, இந்த $10 ஏன் கொடுக்கிறேன்னு சொன்னா 5 दिन में $2 दोपहर का खाना कैंटीन से खाने के लिए देता हूँ। 5 நாள்ல அந்த கேண்டீன்ல இருந்து மத்தியான சாப்பாடு 2 நாள் சாப்பிடுவதற்காக நான் அந்த $10 கொடுக்கிறேன்.
5 दिन के लिए। அது 5 நாட்களுக்காக மத்தியான लेकिन अभी $10 दे रही है, क्या करने जा ஆனா रही है? இப்போ $10 இவர் கொடுக்க போறாளே என்ன इसका मतलब वो भोजन नहीं खाया करेगी, அர்த்தம் என்ன அந்த உணவையும் அவள் சாப்பிடாமல் खाना नहीं करेगी, खाएगी। அந்த உணவையும் அவள் வெறுத்தவளாய் पास्टर रोने लगा, அந்த போதகர் அழ ஆரம்பித்தார் सोचने लगा நினைத்தார் अभी मैं अपने बेटी का अलाउंस को बढ़ा दूंगा। நான் என்னுடைய மகளுடைய அலவன்ஸை நான் கூட்ட போகிறேன் प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக प्रभु हमारा हृदय के इसी प्रकार देखता है। தேவன் நம்முடைய இருதயத்திலே இப்படித்தான் காரியங்களை जब செய்கிறார் मैं एक बार न्यूजीलैंड गया था, நான் ஒருமுறை நியூசிலாந்துக்கு போனேன் वहां इसी प्रकार एक बेटी आके मेरे पास रकम का देने का कारण, दोपहर में माँ बाप खाने के लिए जो पैसा देते हैं उसको मैं खाती नहीं हूँ, उसको जमा करके मैं बिहार के बच्चों के लिए दे रही हूँ। அங்கே ஒரு மகள் இப்படியாக ஒரு பணத்தொகையை என்னிடத்திலே கொடுத்தாள். அதற்கு பின்னால மறைந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா என்று பெற்றோர் எனக்கு மதிய உணவுக்காக கொடுத்த அந்த பணத்தை சேர்த்து சேர்த்து பீகாருடைய ஊழியத்துக்காக உங்களிடத்தில் தருகிறேன். हाँ, वो खाने लगी, சொன்னாள் पापा पापा அப்பா அப்பா हिंदुस्तान जब जाएंगे இந்தியாவுக்கு நீங்க போகும்போது नाना नानी को देखें नहीं देखें कोई बात नहीं, தாத்தா பாட்டியை பார்க்கறனோ இல்லையோ बिहार में जाके उन गरीब बच्चों को मैं देखने के लिए चाहती हूँ जिसको भोजन नहीं है। பீகார்ல போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்களே அப்பா அப்பா நான் அவங்கள போய் பார்க்கணும். कहाँ पर रहने वाली है? எங்க இருக்கிறாள் அவள்? सुख सुविधा के साथ रहने वाली है। முழு சுகத்தோடு இருக்கிறவள். चिंता है यहाँ के भूखे लोगों के ऊपर, ஆனால் கவலையோ இங்கே காணப்படுகிற பசி தாகமுள்ள ஜனங்கள் மேலே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु ऐसे लोगों को लज्जित नहीं करता है। தேவன் அப்படிப்பட்டவர்களை வெட்கப்படுத்துவதில்லை. उस पास्टर की एक कहानी और बताया गया था। இந்த சபை போதகரின் இன்னொரு சாட்சியும் சொல்லப்பட்டது. वो क्या है? அது என்ன? वे एक घर खरीदने के लिए 10,000 रुपया डॉलर रखे थे, அவர் வீடு வாங்குவதற்காக 10,000 ரூபாய் வைத்திருந்தார்கள். लेकिन अचानक प्रभु ने कहा इसको दे दो। ஆனா திடீரென்று அந்த ஆண்டவர் சொன்னார் இந்த 10,000 டாலரை கொடுத்து விடு, मेरे सेवकाई में दे दो। என்னுடைய ஊழியத்துக்காக கொடுத்து விடு. उसने अपने पत्नी के साथ बातचीत करके उसको दे दिया। தன்னுடைய மனைவியோடு கலந்து உறவாடி அந்த போதகர் அதை கொடுத்து விட்டார். घर खरीदने का सपन टूट गया, வீடு வாங்கக்கூடிய கனவு உடைந்தது. जो कुछ पैसा था खत्म हो गया। இருந்த பணமும் முடிந்தது. लेकिन अचानक उसने पेपर देखा, திடீரென்று அவர் அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறார். अमेरिका में ऑक्शन करते हैं, அமெரிக்காவுல ஆக்ஷன் போடுவாங்க. नीलाम करते हैं, அவர்கள் இந்த ஆக்ஷன்ல போடுவாங்க. उसमें ஏலம் ஏலம் விடுவாங்க. उसमें पेपर में एडवर्टाइजमेंट देते हैं, அதுல பேப்பர்ல ஏலம் விடுவதற்கு அட்வர்டைஸ்மென்ட் கொடுப்பாங்க. ऑनलाइन में आप पुकार कर सकते हैं। அதுல நீங்கள் அந்த ஏலத்தை எடுக்கலாம். वो $1 से शुरू होता है அந்த ஏலமானது $1 ஆரம்பிக்கும். और उन्होंने अपने पत्नी के साथ मिलके एक कंप्यूटर में देखा क्या कुछ नीलाम के लिए घर आया है। அவர் தன்னுடைய மனைவியோடு கூட இணைந்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தார் இப்படிப்பட்ட ஏதாவது வந்திருக்கா ஏலத்துக்கு. उनके भीतर एक आवाज हो रहा था, तुम देखो 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 करके, உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது போல பார் பார் அதை பாரு. और इसलिए उन्होंने देखा, ஆகையினாலே அவர் பார்க்கிறார் एक बहुत बड़ा विशाल घर है, ஒரு பெரிய விசாலமான வீடு. $5 लाख का घर है, $5 லட்சம் பெருமானது. उसके लिए नीलाम में आया है। அது ஏலத்துக்கு விடப்படுகிறது. प्रभु का आत्मा ने कहा तुम उसमें हाथ लगाओ। ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம் அதிலே நீ கையை வை. इसने बटन दबाया, பட்டனை அமுக்கினார். वहां $1, அங்கே இருந்தது $1. एक घर के लिए मैं $1 இந்த வீட்டுக்கு $1 पुकार करता हूँ। நான் $1 जब शुरू करते हैं तो फिर ये और ये ऐसे करके 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 उसका दाम बढ़ते जाता है। திரும்ப ஒரு ஆள் $1 $2 சொல்லி அந்த வீட்டினுடைய விலை கூடிக்கிட்டே போகும் ஏலத்துல. 10 दिन में वो नीलाम पूरा होता है। அந்த 10 நாட்களுக்குள்ள அந்த ஏலம் நிறைவேறும். 10 दिन के बाद इसको चिट्ठी आया, 10 நாட்களுக்கு பின்பு கடிதம் வந்தது இங்கே. वो घर आपका हो गया। அந்த வீடு உங்களுக்கு ஆயிடுச்சு. मैंने सोचा हम कैसा हो गया, எப்படி 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 இவருக்கு ஒண்ணும் புரியல. $1 में $5 लाख का घर मिल गया। परमेश्वर ने कहा तुमने 10,000 ना दिया है, मैं तुमको इतना इंटरेस्ट के साथ दे दिया। $1 அவ்வளவு $5 லட்சம் மதிப்புள்ள வீடு ஆயிடுச்சு. நீ 10,000 தானப்பா கொடுத்த. இப்ப பாரு உனக்கு வந்திருக்கிற காரியத்தை. $1 में कैसा आया भैया? $1 எப்படி வந்தது? परमेश्वर अजीब काम करता है क्योंकि उसका दिल दूसरों के लिए है। தேவன் அற்புதமான கிரியை செய்கிறார். யாருக்கு? யாருடைய உள்ள மற்றவர்களுக்காக திறந்திருக்கிறதோ. मैं अपने जीवन से भी बहुत कुछ कह सकता हूँ, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய சொல்ல முடியும். बहुत गवाहियां कह सकता हूँ, अनेक சாட்சிகளை சொல்ல முடியும். लेकिन मैं आपसे कहने के लिए चाहता हूँ प्यारों, ஆனால் பிரியமானவர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर आपको याद करने के लिए कहा था तुम्हारा गुलामी का याद करो। தேவன் உங்களுக்கு நினைப்பூட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய அடிமைத்தனத்தை நினைவுகொள். क्योंकि तारम तरह तुम्हारा परदेसी है, நீ முழுவதுமாய் பரதேசியாய் இருக்கிறாய்.
तुम्हारे चारों तरफ परदेसी लोग हैं, அவருடைய நான்கு புறமும் பரதேசிகள் இருக்கிறார்கள், अनाथ लोग हैं அநாதைகள் இருக்கிறார்கள், और विधवाएं हैं, விதவைகள் இருக்கிறார்கள், अन्य लोग पाए जाते हैं। மற்ற அந்நியர்கள் இருக்கிறார்கள். उनको मदद करने की बात तुम्हारा जिम्मेदारी करके அவர்களுக்கு याद करो। உதவி செய்வது உன்னுடைய பொறுப்பு என்று நினைவில் வை. इस सुबह के समय இந்த காலை வேளையில मैं आपको याद दिलाने के लिए चाहता हूँ, உங்களுக்கு ஞாபகம் விட்டு விரும்புகிறேன், हमारा गुलामी को प्रभु याद करने के लिए क्यों कहता है? நம்முடைய அடிமைத்தனத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? दूसरों के गड्डी के लिए परमेश्वर हमें चुना है। மற்றவருடைய தாழ்ச்சி அல்லது குறைவு இருக்கிறதே அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். पहले परमेश्वर के आराम में भाग लेने के लिए आपको और हमको परमेश्वर याद करने के लिए कहता है। முதலாவது அந்த தேவனுடைய அந்த இளைப்பாறுதல நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். दूसरों का आजादी में आनंदित होने के लिए परमेश्वर याद करने के लिए कहता है। இரண்டாவது மற்றவர்கள் படுகிற சந்தோஷத்துல அல்லது விடுதலையில நீங்க சந்தோஷப்படணும்னு நினைவுகிறார். तीसरा मैं ही परमेश्वर का धन हूँ, मुझे ही परमेश्वर इस्तेमाल करके दूसरों के गट्टी को पूरा करने के लिए चाहता है, इस जानकारी के साथ जीने के लिए। மூன்றாவது மற்றவருடைய குறைவு இருக்கிறதே அந்த குறைவிலே நான் தான் அவர்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த எண்ணத்தோடு வாழ்வதற்காக सब कोई अपना हाथ छाती पर हाथ लगाए எல்லாரும் தன்னுடைய மார்பிலே கரத்தை வைக்கலாமா? मन मन में कहें, மனதுக்குள்ளே சொல்லுவோமா, मैं ही परमेश्वर का धन हूँ, நான் தான் தேவனுடைய சொத்தா இருக்கிறேன், मैं परमेश्वर का धन हूँ। தேவனுடைய சொத்தா இருக்கிறேன். बोलिएगा, परमेश्वर का धन मैं ही हूँ। தேவனுடைய சொத்து நானே. अगर मैं परमेश्वर का धन हूँ, நான் தேவனுக்கு சம்பத்தா இருந்தால் मेरा महत्वता खर्चा करने से ही पता चलता है। என்னுடைய மகத்துவம் மகிமையும் நான் செலவிடப்படுவதனாலேயே உண்டாகும். गट्टी में रहने वालों के लिए मैं ही परमेश्वर का हाथ का धन हूँ। நான் குறைவில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற அந்த சொத்தாய் மாறுவேன். प्रभु इसको मैं भूलने ना पाऊं, ஆண்டவரே இதை நான் மறந்து போக வேண்டாம், इसके भूलने ना पाऊं। இதை மறக்கவே வேண்டாம். अन्य चार बातों को भी मैं अगले दिन में मैं आपके सामने लाऊंगा। மற்ற பிற நான்கு காரியங்களை நான் வருகிற சமயத்தில் உங்களிடத்தில் பேசுவேன். किन बातों में परमेश्वर चाहता हम याद करें? எந்த காரியங்களிலே தேவன் விரும்புகிறார் நாம் நினைவில் வைக்க? पहले इस बात को याद कराने के लिए चाहता है। முதலாவது இந்த காரியத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறார். तुम पहले दासत्व में पड़े थे, நீ முதலாவது அடிமைத்தனத்தில் இருந்தாய், लेकिन अभी ஆனா இப்போதோ हर एक हफ्ता उसका याद करने के लिए मैं चाहने की वजह से मैं तुम्हें आराधनालय में ले आता हूँ। ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறத்தக்கதாக உன்னை ஓய்வு நாளிலே இளைப்பாறுதலில் நான் பிரவேசிக்க வைக்கிறேன். इस बात को याद करके मेरे आराम में प्रवेश करो। இது நினைவில் கொண்டு என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசி. और बंधन में पड़े हुए लोगों को छुड़ाने के लिए जितना कोशिश कर सकोगे उतना कोशिश करो। கட்டுகளிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க எவ்வளவாய் உன்னால முடியுமோ அவ்வளவாய் முயற்சி செய். जो गड्डी में हैं उनको पूरा करने के लिए तुमसे जो हो सकता है उसको करने के लिए मैं तुम्हें अपना धन निज धन बनाया हूँ। தாழ்ச்சியில குறைவில இருக்கிறவர்களை முழுவதுமாய் நீ நிறைவேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் உன்னை என்னுடைய சொந்த சம்பத்தாய் தெரிந்து கொண்டேன். इसलिए मैं हफ्ता हफ्ता में इस बात को याद दिलाने के लिए आराधनालय में ले आता हूँ। ஆகையினால இந்த காரியத்தை திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்டுவதற்காக உன்னை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டு வருகிறேன். आज भी इस आराधनालय में ले आने का कारण यही है। இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு உன்னை கொண்டு வரக்கூடிய காரணம், एक वक्त में तुम दास था, ஒரு காலகட்டத்தில் நீ அடிமையா இருந்தாய், लेकिन अभी आजाद हो गया। ஆனா இப்பொழுதோ விடுதலையாகி விட்டாய். उसका कारण को अपनाते हुए जीने के लिए सीखो। அதனுடைய காரணத்தை சொந்தமாக்கி வாழ கற்றுக்கொள்.